அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பீரியாடிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். சரிங்களா? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் பீரியாடிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஏ ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் டி கொடுத்துருந்தோன்னா இது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் ஏன்றது தான் இங்கே பீரியட் பின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே ஃபங்க்ஷனை ரெண்டாக உடச்சி கொடுத்துருக்கோம். அதாவது 0 to a/2ல் ஃபங்க்ஷன் இ, a/2 to ஏல ஃபங்க்ஷன் மைனஸ் இன்னு கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபனிஷன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் நமக்கு தெரியும். சரிங்களா? அது என்ன கொடுத்துருக்கோம்னா, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல்ஸ் டு 1 e பவர் மைனஸ் பிஎஸ் 0 to p e பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி. இது டெஃபனிஷன். சரிங்களா? இங்கே பீன்ற வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்னா ஏ, பீரியட் வித் ஏ கொடுத்துருக்கோம். அப்போ பியோட வேல்யூ ஏ. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் பி. ஸோ ஏ எஸ் இன்டெக்ரல் 0 to p ஏ இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி டிடி. ஸோ இந்த நம்ம எஃப் ஆஃப் டியை ரெண்டாக உடச்சி கொடுத்துருக்கோம், ரெண்டு ஃபங்க்ஷனாக உடச்சி கொடுத்துருக்கோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா 1/1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸை டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ ஃபங்க்ஷன் ஒரு இன்டர்வலில் இன்டெக்ரல் 0 to a/2 ஃபங்க்ஷன் கேபிட்டல் இ கொடுத்துருக்கோம். ஈன்றது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி ப்ளஸ் ரெண்டாவது இன்டர்வல் என்னன்னு கேட்டிங்கன்னா a/2 to a ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் இ எலாங் வித் இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. ரெண்டு இன்டர்வலாக உடச்சி கொடுத்துருக்கும். சரிங்களா? ஸோ ஈன்றது ஒரு கான்ஸ்டன்ட். இங்கே ஈன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அதே சமயத்தில் இங்கே மைனஸ் ஈன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஈ எடுத்து வெளியே வச்சிடலாம். கேபிட்டல் ஈன்றதை எடுத்து வெளியே வச்சிட்டோம். கடைசி வரைக்கும் என்ன ஆகும், ஒட்டிக்கிட்டு தான் வரும், கழட்டிவிட முடியாது. ஸோ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் பிஎஸ். அப்போ இன்டகிரேஷனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இ பவர் மைனஸ் எஸ்டி தான் இருக்கும். அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏஎக்ஸ் டிஎக்ஸ். இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் அப்படியே தான் வந்திருக்கும். டிவிஷனில் வேரியபிள் இல்லாத பேலன்ஸ் டைம் எல்லாமே வந்திருக்கும். இந்த இடத்துல ஏன்ற பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் எஸ் இருக்குது. ஏன்ற பிளேஸில் மைனஸ் எஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகும், இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்டகிரேஷனுக்கான லிமிட் மட்டும் சேஞ்ச் ஆகும் 0 to a/2. இடையில இந்த மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே மைனஸ் வந்துருக்கும். மைனஸ்ன்றது சம்லேயே இருக்குது. ஸோ செகண்ட் டேமுக்கும் இன்டகிரேஷன் இஸ் நோ சேஞ்ச், அதே இன்டகிரேஷன் தான். இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ் தான், லிமிட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் a/2 to a. சரிங்களா? இப்போ லிமிட் அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தா கேபிட்டல் இ எந்த சேஞ்சும் இல்லை, 1/e பவர் மைனஸ் பிஎஸ். ஸோ பியோட வேல்யூ ஏ, ஏன்னா பீரியட் ஏ இல்லைங்களா, அப்போ ஏஎஸ்ன்னு போட்டுக்கலாம் இல்லைங்களா. ஸோ இதுவும் ஏ தான், அதாவது இது பி கிடையாது. இந்த டேமும் ஏ தான், ஏன்னா இ பவர் ஏஎஸ் பீரியட் ஏ. ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், டீக்கு பதிலாக என்ன போடணும், டீக்கு தான் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லைங்களா, a/2. ஸோ இ பவர் மைனஸ் எஸ் அப்படியே தான் இருக்கும், a/2 இல்லை sa/2 எழுதுனாலும் சரி. மைனஸ் இது லோவர் லிமிட்டுக்கானது, 0 அப்ளை பண்ணால் இ பவர் 0 ஆயிடும். ஹோல் டிவைடட் பை மைனஸ் எஸ் இருக்குது. மைனஸ் எஸ்ஸை டிஸ்டர்ப் பண்ணலை. இது ஃபஸ்ட்டு இன்டகிரேஷனுக்கானது. சரிங்களா? சிமிலர்லி மைனஸ் செகண்ட் இன்டகிரேஷனுக்கானது. அப்பர் லிமிட் எதுக்கு அப்ளை பண்ணணும், டீக்கு அப்ளை பண்ணணும். அப்போ டீக்கு அப்ளை பண்ண என்ன ஆகும், இ பவர் மைனஸ் எஸ் எலாங் வித் ஏ இருக்கும். மைனஸ் லோவர் லிமிட் a/2 இருக்குது. அப்போ இ பவர் மைனஸ் எஸ் கூட a/2 இருக்கும். ஹோல் டிவைடட் பை மைனஸ் எஸ் காமனாக இருக்கும். ஹோல் டிவைடட் பை மைனஸ் எஸ். சரிங்களா? ஸோ கேபிட்டல் இ பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ்ஸை டிஸ்டர்ப் பண்ணலை. சரிங்களா? ஸோ டினாமினேட்டரில் ரெண்டு பிளேஸ்லையுமே மைனஸ் எஸ் தான் இருக்குது.
டினாமினேட்டரில் ரெண்டு பிளேஸ்லையுமே இங்கேயும் மைனஸ் எஸ் தான் காமனாக இருக்குது, அதே சமயத்தில் இங்கேயும் மைனஸ் எஸ் தான் காமனாக இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், 1/-s காமனாக எடுத்துட்டேன். 1/-s காமனாக எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ பேலன்ஸ் டைம் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஒனில் e⁻-sa/2 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒனில் எனி வேல்யூ பவர் 0னா 1 மைனஸ் எனி வேல்யூ பவர் 0 1. இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், -e⁻-sa இருக்கும். இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் e⁻-sa/2 இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு டைமே சேமாக இருக்கும். e⁻-sa/2 e⁻-sa/2 சேம். ஸோ கேபிட்டல் இ டிஸ்டர்ப் பண்ணலை, 1/e⁻-sa அப்படி இருக்கட்டும், இன்ட்டு -1/s டிஸ்டர்ப் பண்ணலை. தென் இந்த டைம் என்ன ஆகும், 2 டைம்ஸ் e⁻-sa/2 ஆயிரும். -1 இருக்கும். தென் -e⁻-sa இருக்கும். சரிங்களா? இப்போ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அதே சமயத்தில் இனி ஒரு ஒர்க் பண்ணுறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, a⁻m/2 இருக்கு இல்லையா, இந்த a⁻m/2ன்ற டேர்மை a⁻m/4 ப்ளஸ் m/4 எழுதிக்கிறேன். அதாவது ஒரு mன்ற டேம் எப்படி பிரித்து எழுதலான்னா, m/2 ப்ளஸ் m/2 பிரித்து எழுதிக்கலாம் இல்லையா. அதே லாஜிக் படி m/2வை m/4 m/4 எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த லாஜிக் படி இங்கே எழுதுனா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஈன்றது கான்ஸ்டன்ட்டு, இந்த எஸ்ன்ற எடுத்து வெளியே வச்சிட்டோம். e/s டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ 1/1 இந்த டைம் ஒர்க் பண்ணுறோம், டினாமினேட்டர் டைம் ஒர்க் பண்ணுறோம். e⁻-saவை -sa/2 அகெயின் -sa/2, சாரி இது sa/2 இருக்கு இல்லைங்களா, இந்த sa/2 ஹோல் பவர் m மாற்றிக்கிறேன், ஹோல் பவர் 2. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, a/m ஹோல் பவர் n இருந்துச்சுன்னா, a/m ஹோல் பவர் m இருந்துச்சுன்னா a/m இன்ட்டு n எழுதலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், e⁻-sa/2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன ஆகும், e⁻-2 இன்ட்டு sa/2 ஆகும். அப்போ இதனால் 2 கட் ஆயிரும். அதே டைம் தான் நமக்கு ரீட்டைன் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த லாஜிக்கில் தான் டினாமினேட்டர் பிரிச்சிருக்கும். ஸோ நியூமரேட்டருக்கு வரும். ஸோ -1 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். -1 உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிரும், இந்த டைம் முன்னாடி எழுதிக்கிறேன், இந்த 1ன்ற டைம் முன்னாடி எழுதிட்டேன். ஸோ 1 இந்த டைம் முன்னாடி எழுதிக்கிறேன், ப்ளஸ் e⁻-sa/2 இதே லாஜிக் தான், sa/2 இதே லாஜிக்கில் பிரிச்சுக்கிறேன். ஸோ e⁻-sa/2 ஹோல் ஸ்கொயராக பிரிச்சுக்கிறேன். அதாவது இந்த ரெண்டுமே சேம், இந்த ரெண்டு டைமும் ஒரே மாதிரி எழுதியிருக்கோம். அதாவது இந்த டைமும் ஒரே லாஜிக் படி பிரித்து எழுதியிருக்கிறோம். சரிங்களா? தென் இந்த டைம் அடுத்த டைம் 2 டைம்ஸ் e⁻-sa/2 டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே இதை வச்சுருக்கேன். ஸோ இந்த 1ன்ற டேர்ம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1ன்ற டேர்மை 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். 1ன்ற டேர்மை 1 ஸ்கொயர், அதே மாதிரி இங்கே 1ன்ற டேர்மை 1 ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மில் வந்திருக்கும். ஸோ ஏன்ற வேல்யூ என்னது, 1. அங்கே 1 போட்டாலும் சரி, இன்ட்டு 1 கூட நீங்கள் போட்டுக்கலாம், போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. ஸோ 2ab ஃபார்ம் வந்திருக்குமா. அதே மாதிரி இந்த டேர்மில் என்ன இருக்குன்னா, இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதை மாற்றி எழுதுனா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கேபிட்டல் e/s டிஸ்டர்ப் பண்ணலை, கேபிட்டல் e/s டிஸ்டர்ப் பண்ணலை. 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இல்லையா, அப்போ a ப்ளஸ் b. ஸோ e⁻-sa/2 a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b மைனஸ் sa/2. ஸோ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b உடைச்சிட்டோம். ஸோ இன்சைட் த ப்ராக்கெட் என்ன ஆகும்,
a minus b whole square. அப்போ ஏன்றது 1 minus b e power minus s a by 2 whole square. a minus b whole square ஃபார்மில் மாற்றிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன ஆகுனா பவரில் மட்டும் ஒரு வேல்யூ கட் பண்ணிக்கலாம். ஸோ 1 minus e power s a by 2வும் பவரில் இருக்கக்கூடிய 2வும் கட் ஆயிரும். தென் பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டைம் எடுத்து ஒரு டைம் எழுதுனா ஸோ கேபிட்டல் இ பை எஸ் டிஸ்டர்ப் பண்ணலை. பேலன்ஸ் டைம் 1 by 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எஸ் ஏ பை 2ன்னு இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எஸ் ஏ பை 2ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக 1 by 2 இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 1 by 2 அதாவது 1 by 2 பதில் a by 2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த a by 2ன்ற டேர்மை நம்ம என்ன பண்ணலாம்னா a by 4 ப்ளஸ் a by 4ஆக பிரிச்சுக்கலாம். சரிதானா? சப்போஸ் a by 4 again a by 4ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ இது ஆட் பண்ண என்ன ஆகும் 2 times a by 4 ஆகும். இப்போ இந்த 2 கட் பண்ண என்ன ஆயிரும் அதே a by 2 நமக்கு ரீட்டைன் ஆகிருக்கும். அதே a by 2 ரீட்டைன் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த லாஜிக் படி இந்த ரெண்டு டேர்மை நான் மாற்றி எழுதுகிறேன். இந்த ரெண்டு டேர்மையும் நான் மாற்றி எழுதுகிறேன். ஸோ அதை மாற்றி எழுதுனா என்ன ஆகுன்னு பார்த்தா ஸோ இ பை எஸ் டிஸ்டர்ப் பண்ணலை. இ பை எஸ்ஸை டிஸ்டர்ப் பண்ணலை இன்ட்டு 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் இந்த இ பவர் எஸ் ஏ பை 2வை இ பவர் மைனஸ் எஸ் ஏ பை 4 மைனஸ் எஸ் ஏ பை 4ஆக உடச்சிட்டேன். சிமிலர்லி நியூமரேட்டரும் 1 மைனஸ் e power minus s a by 4 minus s a by 4 ரெண்டா உடைச்சிட்டேன். சரிங்களா? ஸோ அடுத்தது ஸோ நமக்கு நல்லா தெரியும் a பவர் m ப்ளஸ் n இருந்துச்சுன்னா ஸோ a பவர் m ப்ளஸ் n இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாங்க a பவர் m இன்ட்டு a பவர் n பிரித்து எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த டைமை பிரிக்கிறேன். சிமிலர்லி டினாமினேட்டர் இந்த டைமை பிரித்து எழுதுகிறேன். ஸோ பிரித்து எழுதுனா என்ன ஆகும் a பவர் m ப்ளஸ் n அப்போ e பை s இன்ட்டு 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் e பவர் மைனஸ் s a பை 4 இன்ட்டு e பவர் மைனஸ் s a பை 4ஆக உடச்சிட்டேன். சிமிலர்லி நியூமரேட்டர் ஆல்சோ 1 மைனஸ் e பவர் மைனஸ் s a பை 4 இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ் ஏ பை 4ஆக உடச்சிட்டேன். சரிங்களா? ஸோ இன்னும் மாற்றி எழுதணும்னா நமக்கு தெரியும் ஏ பவர் மைனஸ் எம் கீழே வரும்போது என்ன ஆயிரும் 1 பை ஏ பவர் எம் ஆயிரும். இல்லை ஏ இன்வர்ஸ்ன்றது கீழே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ அந்த லாஜிக் படி இந்த ஒரு டேர்ம் மட்டும் நான் ரீரைட் பண்ணுறேன். இந்த ஒரு டேர்ம் சிமிலர்லி டினாமினேட்டரில் இந்த டேர்ம் ரீவர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம் கீழே வரும்போது என்ன ஆகுனா ஆப்போசிட் சிம்பிள் ஆயிரும். ஸோ டினாமினேட்டர் வரும்போது ஆப்போசிட் சிம்பிள். ஸோ கேபிட்டல் இ பை எஸ் கடைசி வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணலை, ஒட்டிக்கிட்டு தான் வரும். ஸோ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எஸ் ஏ பை 4 இந்த டைம் கீழே வந்து என்ன ஆகுங்க ஆப்போசிட் சிம்பிள் ஆயிரும். இ பவர் ப்ளஸ் எஸ் ஏ பை 4 ஆயிரும். சரிங்களா? டினாமினேட்டரில் சிமிலர்லி நியூமரேட்டர் 1 minus e power minus s a by 4 denominator வந்து என்ன ஆகும் ஆப்போசிட் சிம்பிள் plus s a by 4 ஆயிரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா எல்சிஎம் எடுக்கிறோம் ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த e power plus a by 4 இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். சிமிலர்லி e power plus a by 4 எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கலாம் இல்லை கிராஸ் மல்டிப்ளை எப்படி சொன்னாலும் சரி. சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும் e by s into 1 divided by எல்லாமே டினாமினேட்டர் தான். ஸோ e பவர் s a by 4 plus e பவர் minus s a by 4 whole divided by e பவர் s a by 4 இது டினாமினேட்டரில். சிமிலர்லி நியூமரேட்டர்லையும் ஸோ e பவர் ப்ளஸ் எஸ் ஏ பை 4
minus e power minus sa by 4 whole divided by e power sa by 4. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிளாக இருக்கும், ரெசிப்ரோக்கல். இதுவும் ஆப்போசிட் சிம்பிளாக இருக்கும். சப்போஸ் இந்த டைம் மேலே போச்சுன்னா என்ன ஆயிரும், இந்த டைம் மேலே போச்சுன்னா என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல் ஆயிரும். தலைகள் எழுதுவோம். அப்போ தலைகள் எழுதி கட் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாகவே கட் பண்ணாலும் சரி. சரிங்களா? இப்போ ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இ பை எஸ் நியூமரேட்டரில் e பவர் எஸ் ஏ பை 4 மைனஸ் e பவர் மைனஸ் எஸ் ஏ பை 4 இருக்கும் நியூமரேட்டரில். சிமிலர்லி டினாமினேட்டரில் e பவர் எஸ் ஏ பை 4 ப்ளஸ் e பவர் மைனஸ் எஸ் ஏ பை 4 இருக்கும். அதாவது இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் இ divided by s into e power theta minus e power minus theta divided by e power theta plus e power minus theta ஃபார்முலா இருக்கு. ஏன்னா இங்கே தீட்டாக்கு பதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sa by 4 இருக்கு. ஸோ இந்த இடத்துல தீட்டாக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா sa by 4 இருக்கும். சரிங்களா? அப்போ இப்படி இருந்தால் என்ன மாற்றிக்கலாம்னா tan h தீட்டான்னு போட்டுக்கலாம். ஒரு ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா தான் அது. ஸோ கேபிட்டல் இ பை எஸ் tan h தீட்டான்னு போட்டுக்கலாம். தீட்டாக்கு பதில் என்ன கொடுத்துருக்கோம், எஸ் ஏ பை 4. சரிங்களா? அதாவது இதனோட ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த டேர்மோட ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா tan h தீட்டா தான். ஸோ தீட்டாக்கு பதில் எஸ்ஏ பை 4 கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இ பை எஸ் tan h sa by 4. சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.